எடுத்துக்கிறேன். திருக்காலை யாருக்கு இந்த வாக்கு? அதிமுக புறக்கணிப்பு முடிவு ஒன்று எடுத்துட்டாங்க. அங்கே வாங்கின அந்த வாக்கு சதவீதம் அந்த மக்கள் இப்போ யாருக்கு வாக்களிப்பாங்க? அந்த ஓட்டர்ஸ் இது பொதுவாக ட்ரெடிஷ்னலாக அதிமுக ஓட்டர்ஸ் வந்து திமுகவுக்கு போக மாட்டாங்க. அதான் இப்போ மாறி இருக்குங்கிறாரு. மாறாது. அது நிச்சயம் ஒரு லாஜிக் சொல்கிறாரு. அண்ணாவையும் ஜெயலலிதா அவர்களையும் விமர்சித்த ஒரு கட்சியினுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பாங்களா? அதே ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் மதிப்போடு தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாலும் கூட ஒரு அந்த போக்கு இருக்கக்கூடியதை பார்ப்போம். அப்போ இயல்பில் அது வந்துடும். திராவிட கட்சிகள் ஒன்றா எங்களுக்குள்ள பங்காளிகள் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வராரு சொல்லாம நேரம். பட் அது மாதிரி அதிமுக நினைக்காது. அதிமுக தொண்டர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க பிரதானமான விஷயம் திமுக தான் தன்னை எதிரி, திமுக தீய சக்தின்னு சொல்லி தான் அதிமுகவை தோன்றியது. அது தொடர்ந்து அந்த குறிப்பிட விரும்புகிறேன். திமுகவை அப்படி விமர்சித்தது அது எம்ஜிஆர் காலத்தில் இருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்து எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடையாது. இப்போ இருக்க சூழலில் நான் அதைத்தான் சொன்னேன். என்ன அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா தான் அதிமுக தொண்டனுக்கு வந்து ரொம்ப பிரதான முக்கியம். அவங்க தான் தலைமை. அப்படி ஒரு விமர்சனத்தை வைத்த கூட்டணிக்கு இவங்க வாக்களிப்பாங்களான்னு கேட்கிறாரு. அதை சொல்லிதான் கூட்டணியை உடைச்சிட்டே திரு எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தார். இவங்க இன்னொரு பக்கம் சொல்றாங்க பிக் பாஸ் உடைய ஆதிக்கம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. பிக் பாஸ் ஆதிக்கம் இருந்து சிதம்பரம் வரைக்கும் அவங்க இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இவங்க எங்க போயிருப்பாங்க? இவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? அவங்க தொண்டர்களுக்கு யாரை வாக்களிக்க சொல்லுவாங்க? பிக் பாஸ் கூட்டணிக்கு தான் வாக்களிக்க சொல்லுவாங்க. இவங்களே சொல்றாங்க இன்னும் பிக் பாஸ் உடைய ஆதிக்கம் இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேங்க, நீங்க சும்மா பேசுனீங்கன்னா இல்ல மோடி வந்து எடப்பாடி பேசிட்டே இருந்தா நான் பேச முடியாது. ஆனா தொண்டர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நான் பேச முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு பதில் வந்தாருன்னா என்னால பேச முடியாது. அவரே பேசட்டும். சொல்லுங்க. எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டோம். சொல்லுங்க சார். தொடக்கத்திலேயே இவ்வளவு முடக்கம் போட்டா நகராது. நான் வர வேண்டாம், மற்றவங்கள்ட்ட நான் போடல. வாங்க. எஸ் ஓகே. நான் முடக்கம் போடல. பிக் பாஸ் சொல்லிட்டு ஒரு பக்கம், அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க அதிமுகன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றதுல முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலைமைக்கும் தொண்டர்களுக்குமான வித்தியாசத்தை சுட்டி காட்டுறாரு. அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் இவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்க. அது எப்பயுமே இல்லை. அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. பன்னீரும் ஓபிஎஸ் அதான் பண்ணி பார்க்குறாரு. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. அவங்க நீங்க ஓபிஎஸ் நினைவூட்டதுனால அது வேற வருது இல்லை. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறதுல பாஜக மட்டும் இல்ல, ஓ பன்னீர்செல்வமும் உள்ள இருக்காரு, டிடி விதிநகரன் இருக்கிறாரு. இப்ப அதுக்கு அதிமுக வாக்காளர்கள் வாக்களிப்பாங்களா? அவங்களுக்கு அவங்க நிக்கிறப்பே அதிமுக வாக்காளர்கள் வாக்களிக்கல. அவங்க போயிட்டாங்களே. ஆமா. அப்ப எங்க போடுவாங்க? யாருக்கு ஓட்டே போட போக மாட்டாங்களா? அவங்க சொல்றவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? வாக்களிக்க மாட்டாங்க. யாரு சொன்னாலும் சரி திமுகவுக்கு அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல தொண்டர்கள் மத்தியில பாஜக எதிர்ப்புணர்வும் பலமா இருக்கு, நான் பார்த்திருக்கிறேன். சரி, அதனால அவங்க புறக்கணிப்பாங்க தேர்தலை. அதான் பெரும்பாலும் வாக்களிக்கவே போக மாட்டாங்கன்றீங்களா? புறக்கணிப்பாங்க. அவ்வளவு வாக்கு சதவீதம் குறையுமா? அப்ப குறையும். பதிவாகிற வாக்கு நிச்சயமா குறையும். இப்போ 70% பதிவாகாது. அது நிச்சயமா குறையும். இடைத்தேர்தல் குறையிற சதவீதம் தான் அதிமுக வாக்கு சதவீதம்னு பார்க்க வேண்டியிருக்குமா? அப்படி ஸ்ட்ரிக்டா பார்த்துட முடியாது. ஒரு சிலர் இப்போ அதிமுக ஆதரவாளர்கள்ல தீவிர தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க போட மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க. கொஞ்சம் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் இருக்கிறாங்க. அவங்க இதுல பங்கு கொள்வாங்க. அதிமுக இல்லைங்கிறப்ப வேற கட்சிகள் அவங்க சாய்ஸா இருக்கலாம். சரி, ரைட். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ரவீந்திரன், என்ன களம் இது, என்ன உத்தி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு? இது திமுக அணி 50% வாக்குகளுக்கு மேலே பெற்று வெற்றி பெறுவாங்க. அதில் கோஸ் வித்தவுட் சேயிங், போட்டியே இல்லைங்கிற புள்ளியில் தான் பார்க்கணும். அடுத்தால இப்போவும் அப்படிதான் சொல்றீங்களா? கண்டிப்பாக போட்டியே இல்லை. நீங்கள் அதிமுக வாக்கு எங்கே போச்சுங்கிற டிஸ்கஷன் வருது. பாராளுமன்ற தேர்தலில் போகணும்னு கேட்குறோம். இல்லை, எங்கே போச்சுன்னே பார்த்துருவோம். சரி, பாராளுமன்ற தேர்தலில் 45% ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க. அவங்க மரணம் அடையக்கூடிய தருவாயில் 40% வாக்கு எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக வாக்கு வந்து 20% தான். 20% வாக்கை காணலை. இதில் இந்துத்துவா ஒரு கணிசமான வாக்கை வந்து அப்பர் காஸ்ட், அப்பர் மைனாரிட்டி காஸ்ட், லிங்குவிஸ்டிக்ஸ் வாக்ஸை வந்து இந்துத்துவா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட வாக்கில். அடுத்து அண்டர் ரெப்ரசன்ட் கம்யூனிட்டிஸ், கன்ஷிராம் பாணி, நிதிஷ்குமார் பாணியில் நாம் தமிழர் ஒரு கணிசமான வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் தாண்டி மு.க. ஸ்டாலின் தலைமைக்கும் கணிசமான வாக்கு போயிருக்கு. அதிமுக வாக்குகள் 3 பிரிந்து 20% வாக்கு அதிமுக இழந்த 20% வாக்கு நாம் தமிழருக்கு, அண்ணாமலை பாஜகவுக்கு
மு.க. ஸ்டாலின், திராவிட இயக்கம், இந்துத்துவா, தமிழ் தேசியம் 3 கருத்தியல்ல அந்த வாக்கு பிரிஞ்சதை தான் நமக்கு காட்டுது. நீங்க தேர்தல் புள்ளி விவரங்களை பார்த்தா இது தெள்ள தெளிவாக தெரியும். இல்லை, இப்போ நீங்கள் அவர்கிட்ட கூட இருந்து திரு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அஃப்கோர்ஸ் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் வெளியில் போன பிறகும் வாக்கு சதவீதம் கூட தானே செஞ்சிருக்குங்கிறாரு திரு எடப்பாடி நான் பழனிசாமி. சொல்றேன், ஜெயலலிதா எடுத்த வாக்கு, அவரு ஓபிஎஸ் இருந்த போது எடுத்த விட 1% அதிக கலை நண்பர் சொல்ல கருத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்றது ஜெயலலிதா கிட்ட இருந்த 40% வாக்கு 20% தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கிட்டு தானே சார் இருந்துச்சு. கன்சிஸ்டன்டா 40% எங்க இருந்துச்சு? கடைசியா ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் போது இருந்தது 40%. நான் அந்த 45 வச்சு கூட நான் பேசல. 2014 மோடியா லேடியான்னு கேட்ட 45 வச்சு கூட பேசல. அந்த 40ல 20 தமிழ் தேசியம், இந்துத்துவா, திராவிட இயக்கம். திராவிட இயக்கங்கிறத அதிமுக காரங்க தான் அதுக்கு பெரிய போக்கஸ் கொடுத்தாங்க. அந்த வகையில ஸ்டாலின்ட்டையும் அது போயிருக்குது. அடுத்தால பாமகவை மையமா வச்சு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைதுங்கிறது வந்து ஜெயலலிதா அம்மையார் கூட கூட்டணியில் இருக்கும்போதே 2009ஆம் ஆண்டு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து விழுப்புரம், மயிலாடுதுறை, சேலம், திருப்பூர், தென்சென்னை, திருவள்ளூர் போன்ற இடத்துலலாம் பிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி வெற்றி பெற்றாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையாராலேயே பிஎம்கேக்கு வந்து நான்-வன்னியர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் அனைத்து தொகுதிகளிலையும் பாமக தோல்வி அடைஞ்சதை நம்ம பார்த்தோம். அதே போல் 2019 அந்த அணி நிற்கும் போது கூட அதிமுகவால் நான்-வன்னியர் ஓட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அப்போ கூட்டணியில் இருந்தே ஜெயலலிதா அம்மையாராலையும் எடப்பாடி பழனிசாமியாலையும் 2009லையும் 19லையும் நான்-வன்னியர்ஸ் ஓட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் நம்ம அந்த டேட்டா எடுத்து பார்த்தாலே தெளிவாக தெரியும். ஆனால் இன்னைக்கு களம் என்னென்ன சார்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிற ஒரு தொகுதி தான் விக்கிரவாண்டி, சமூக ரீதியாக அல்லது கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய பலம். அதே போல் அதிமுகவுக்கும் நல்ல வாக்கு கடந்த முறை வரைக்குமே வாங்கியிருக்கிறாங்க. தேமுதிகவுக்குமே ஓரளவுக்கு கன்சிடபிளாக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த வாக்கு தான் அதிமுக விழுந்திருக்கு. தேமுதிக வாக்கு மிக கணிசமாக விழுந்திருக்குது. விஜயகாந்த் சிம்பதியில் தேமுதிக கூட்டணி பெரிய பிளஸ் அதிமுக. ஓகே, அப்போ இதெல்லாம் சேர்ந்து தானே இப்போ திமுக எதிர்ப்பு தானே இது அத்தனையும்? திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில் இன்னைக்கு பார்க்க முடியாது. கலைஞருக்கு இருந்த அந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. ஏன்னா ஸ்டாலின், நான் இந்த வாக்குகளை சொல்கிறேன், இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய இந்த வாக்குகள் அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்கிறேன். அந்த உதயசூரியன் சின்னம் நிற்கிறதுக்கு பதிலாக அடையாள சின்னம் பானை நின்னனால தான் ஒரு 10% வாக்க குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா அது 10% வாக்கு குறைஞ்சிருக்கு. எப்படி 2009ல் ரெட்டேலை பாமக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகி தொகுதிகளில் வெற்றி பெற்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வெற்றி பெறாம போச்சுன்னா அடையாள அரசியலுக்கு நான்-வன்னியர்ஸ் ஓட்டு போடல சரியா. அதே மாதிரி இங்கேயும் வந்து குறிப்பா பிசி கம்யூனிட்டிஸ் வந்து பானை சின்னத்துக்கு ஓட்டு போடல. நீங்க 2019ல் ரவிக்குமார் எடுத்த லீடிங்கும் இதையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தா அடையாள அரசியல் எதிர்ப்பு தெளிவா தெரியும். ஆனா பொதுத்தள சின்னமான உதயசூரியன் நிற்கும் போது பல தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அல்லது மாறி இருக்கு. அது வந்து நம்ம அதை மட்டுமே வச்சுட்டு அப்படி சொல்லிட முடியல. அப்படின்னா நீங்க சிதம்பரத்தில் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் தானே திருமாவளவனுக்கு குறைஞ்ச வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மி தான். பட் அது பிக்சட் ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டா தான் நான் அதை பார்க்குறேன். எதிர்ப்பு வாக்குகள் வந்து சிதம்பரத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் விழுப்புரத்திலையும் பாமகவே கைவிட்டுக்கிட்டு அதிமுக தான் கன்சாலிடேட் ஆனதை நம்ம பார்க்குறோம். ஆனா இப்போ அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் என்ன வந்திருக்கும்னா, பெண்ணகரத்தில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி இங்க ராமதாஸ் வந்து 10.5 மையமா வச்சு ஒருவேளையில கன்சாலிடேட் பண்ணிட்டாருன்னா சிக்கல் வரும். அதுல சான்ஸ் எடுக்காண்டான்னு கூட 10.5ல அதிமுகவுக்கு அது சாதகமா தானே இருக்கும். அவங்க செஞ்சு கொடுத்தாங்க தானே. அதிமுக செய்து கொடுத்தனால தான் அவங்களுக்கு சாதகமா வந்திருக்குது. அது அதிமுக கூட்டணியில இருந்து பாமக விலகுனது அதிமுகவுக்கு லாபமா கூட இருந்திருக்குது. டேட்டா பார்த்தா அதுதான் சொல்லும். ஒரு ஏசி சண்முகம் தொகுதியில் மட்டும் இவர் கதிரானந்த் கிட்ட கன்சால்டேட் ஆயிட்டாங்க, டெபாசிட் இழந்துட்டு. அது வீரமணியோட ஏரியா. மற்ற தர்மபுரி, சேலம் இங்கிட்ட எல்லாமே பெரிய அளவில் அவங்க வந்து பாமக கூட்டணி இல்லாத லாபத்தை பார்த்துருக்காங்க. பட் அந்த ஓட்டர்ஸ் வந்து சென்டிமெண்டல் ஓட்டர்ஸ். ராமதாஸை விட்டுறக்கூடாதுன்னு ராணிப்பேட்டை பெண்ணகரத்தில் கன்சால்டேட் ஆனது மாதிரி ராமதாஸ் கிட்ட கன்சால்டேட் ஆனா பின்னடைவை சந்திக்க நேரிடும். சான்ஸ் எடுக்கான்னு தான் அவங்க ஒதுங்கி இருக்காங்க. இப்போ பெண்ணகரத்தில் அவங்க 3வது இடத்துக்கு போச்சு அல்லது அதிமுக அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துட வேணாம்னு தவிர்த்தாங்க அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போதே அப்படி ஒரு இதை அவங்க இந்த முறை நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்த அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல பாமக பெற்ற வாக்குகளை விட ரொம்ப அதிகமான கூடுதல் வாக்குகள் தானே அதிமுக பெற்று. கூடுதல் வாக்கு பெற்றாங்கிறது உண்மைதான். பாமக பலகீனம் அடைஞ்சு 10.5 கொடுத்தாருன்னு எடப்பாடி பின்னாடி போனது உண்மைதான். ஆனா சென்டிமெண்டல் ஓட்டர்ஸ் வந்து ராமதாஸ் வீழ்ந்தா இந்த கம்யூனிட்டியை வீழ்ந்துருன்னு ஒரு சென்டிமெண்ட்டை விப்போ பண்ணும்போது வந்து இங்க இருந்து டிசிபேட் ஆகி அங்கேயும் போயிடலாம். இதே
இதே எடப்பாடியில் 26க்கு பாமகவை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நட்பு சக்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு அது இல்லையா? இப்ப நம்ம அவங்களோட நேரடியா மோதல் அப்படிங்கறத தவிர்க்கணும் அப்படின்னு அது கூட்டணி எல்லாம் தேதி அறிவிச்ச பிறகுதான் நடக்கும். ஓகே, அது நம்ம பார்த்தோம். இப்பவே 2024 பார்த்தோம். இது தமாக பார்கெயின் பண்ணி 3 வாங்கினாங்க, பாமக இது தேமுதிக பார்கெயின் பண்ணி 5 வாங்கினாங்க. பாமக முடிவு தேதி அறிவிச்ச முறை தான் தெரிஞ்சது. ஸோ இன்னைக்கு பாமக நிலைப்பாடு என்டிஏல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சி இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்குள்ள தமிழக நிலவரம் மக்களவை தேர்தலில் இருந்த அதே 4 முனை தான் இங்கே இருக்குது. 26 எலெக்ஷன் டே 50% அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு தாராளமாக சாலிடா இருக்குன்றீங்க. திமுக தாராளமா 50% தாண்டி போயிருவாங்க. நான் ஈரோடு கிழக்குல சொன்ன மாதிரி இப்பவும் எடுத்துக்கிறேன்.